Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த VN ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த VN ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக கரெக்டாக வந்து நீங்கள் 16 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக வீடியோட சேர்த்து நீங்கள் வந்து 17 ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணுங்க. ஸோ மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோக்கு மூவ் பண்ணும்போது எல்லோ கலர் அவுட்லைன் வரும். ஸோ கிளிக் பண்ண வேலையே இல்லை. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் எந்த மாதிரி டைம்லைனை மூவ் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணமோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக இந்த லிரிக்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 1Sன்னு இருக்கும். ஸோ 1 செகண்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 1 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ண அந்த 16 ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைம்லைனை கரெக்டாக இந்த இடத்த வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கான ஸ்பேஸ்மே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த மூவ் பண்ணி ஃபோட்டோ ஃபுல்லாகவே இந்த எஃபெக்ட் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபோட்டோ ஃபுல்லாகவே ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் இன் என்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து இதுக்கு அடுத்தது 8 ஃபோட்டோ. ஸோ இப்போ சொன்ன இந்த ஜூம் இன் என்ற எஃபெக்ட் வந்து கரெக்டாக அடுத்தது 8 ஃபோட்டோக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி அடுத்தது 8 ஃபோட்டோக்கு வந்து கரெக்டாக அந்த ஜூம் இன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு அந்த பிளாக் என்ற எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 8 ஃபோட்டோக்குமே இந்த ஜூம் இன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூம் இன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 9th இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பின் டவுன் அண்ட் லேட்டின் ஸ்பின் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 எஃபெக்ட் வந்து இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 5 or 6 எஃபெக்ட்மே ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோவில் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட்டில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சார்ஜ் தான். ஸோ கம்பல்சரி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு இல்லை. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்டில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக கரெக்டாக அந்த 8 ஃபோட்டோக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்மே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வீடியோக்கு அடுத்தது ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்கே டைம்லைனு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாம் கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண தெரிலனா எப்படி டெம்ப்ளேட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு நாம் கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆட் பண்ணக்கூடிய இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த இடத்த கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ அகைன் டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து டைம்லைனை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து இந்த கார்னர் வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஆட் பண்ண இந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடியோ எண்ட் வரைக்குமே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜ் வீடியோ எண்டருக்குமே ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு டைம்லைனை ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். ஃபஸ்ட்லேயே அந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இம்போர்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சிருப்போம். இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் ஓடக்கூடிய சாங்கை வந்து ஃபுல்லாகவே மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டைம்லைனில் ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட்டும் அதே போல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிட் ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிறதுக்கு இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் சேவ் டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.